கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை, இருதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். ஏக சிந்தை உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வார்த்தைகள் ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. சமயத்துக்கேற்ற வார்த்தைகள் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பேசும்படிக்கு நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை மாற்றுவாராக. பொதுவாக இந்த நிகழ்ச்சியுடைய பெயர் ஆறுதலும் மாறுதலும். நமக்கு ஆறுதலும் தேவை, மிக முக்கியமாய் மாறுதல் அதிகமாய் தேவை. மாறுதல் இருக்கிற இடத்துல தான் ஆறுதல் பெருகும். ஆகவே மனமாற்றத்திற்கு, நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு பிரயாசம் எடுப்போம். இந்த நிகழ்ச்சி மூலமாய் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், கர்த்தருக்குள் அநேகரை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார், ஆறுதலும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேதத்தில் ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனம் முதல் சில வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 12 verse 3 through following. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்திற்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாயிருந்தபடினால் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாயிருந்தபடினால் இப்படி சொன்னான். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இதில் ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். வசனம் 4ஆம் வசனம், அப்பொழுது அவனுடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்து. இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து ஆணுடைய பாதத்தில் ஊற்றி தன் தலைமயிரால் அதை துடைக்கிறாங்க. இங்கே ஒரு ட்ரூ வர்ஷிப் இஸ் கோயிங் ஆன். சின்சியர் வர்ஷிப் இஸ் கோயிங் ஆன் ஹியர். அட் த சேம் டைம் அங்கே there is a sympathy also is going. இங்கே நல்ல உண்மையான ஆராதனை போயிட்டு இருக்குது. இங்கே ஒரு நடிப்பும் போது என்னன்னா, யூதாஸ் காரியத்துக்கு அவர் சொல்றாரு, எப்படி நீ இந்த பணத்தை வந்து செலவு பண்ணலாம், அது தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே. யோவான் இது எப்படி எழுதுறாரு பாருங்க. யோவான் இஸ் a good writer. ஆனால் அந்த சமயத்தில் யோவானுக்கு தெரியாது யூதாஸ் காரியத்துக்கு ரொம்ப திருடனா இருக்கிறான், கள்ளப்பைய, அதனால தான் அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு யோவானுக்கு அப்போ தெரியாது. பின்பதாக தெரிஞ்சதுனால இதை அப்படி எழுதுறாரு. இவன் பணப்பையை சுமக்கிறதுனால, காட்டி கொடுக்க போறதுனால இப்படி சொல்றாரு அப்படிங்கிறத யூதாஸ் குறித்து நீங்க தியானிக்க போகிறோம். இன்னைக்கு வார்த்தை என்னவென்று சொன்னால், நெருக்கம் உள்ளவனாய் இருக்கிறாய், ஆனால் தூரமாய் இருக்கிறாய். so close yet so far. ரொம்ப தூரமா இருக்கிறீங்க, ஆனாலும் இயேசு பக்கத்துல இருக்கிறீங்க. யூதாசை குறித்து சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். யூதாசை குறித்து அதிகமாய் தெரியும். பேதுருவை குறித்து பிரசங்கம் பண்ணணும்னா, வேற யாரும் குறித்து பிரசங்கம் பண்ணணும்னா சுவிசேஷ புத்தகத்தில் 2 பக்கத்தில் ஒருக்காவது வந்துருவாங்க. ஆனால் யூதாசை குறித்து அதிகமான விளக்கங்கள், பெரிய பிரசங்கங்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் கற்றுக் கொடுத்த பகுதியிலிருந்து சில காரியத்தை தியானிக்க போகிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நெருக்கமானவனா இருக்கிறாய், ஆனால் தூரமா இருக்கிறாய். so close yet so far. யூதாஸ் காரியத்து அவருக்கு சில பெயர்கள் இருக்கிறது. இங்க நம்ம வாசித்த பகுதியில் சீமோனுடைய குமாரனாகி யூதாஸ் காரியத்து, என்னோட காட்டி கொடுக்க போகிறனாகி யூதாஸ் காரியத்து, என்னோட இடத்துல காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசு ஜெபம் என்று தெரிந்து கொள்ளும் போது 12 சீசர்கள் போட்டுட்டு கடைசியில் பாருங்க, துரோகியான யூதாஸ் காரியத்தின் போட்டிருக்கோம். துரோகியான யூதாஸ் காரியத்து.
இப்படியெல்லாம் சில காரியம் யூதாஸுக்கு பெயர் போடப்பட்டிருக்கிறது. யூதாஸ் அப்படின்னா அந்த வார்த்தை யூதா, ஆங்கிலத்தில் ஜூடாஸ் இஸ்காரியட், ஜூடா. யூதா என்றால் துதி என்று சொல்லி அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு குழந்தைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க யூதா. யூதா என்றால் துதித்தல், இல்லை என்றால் தேவன் வழிநடத்துகிறவன் என்று சொல்லி அர்த்தம். அப்போ ஸ்காரியோட்னா என்னன்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி என்றால் ஒரு பட்டணத்துடைய பெயர். பட்டணத்துடைய பெயர். இப்போ நசரேனாகிய இயேசு என்று சொல்லி அழைச்சாங்க. ஏன் அப்படின்னா அவர் நாசரேத்து ஊர்க்காரர், அதனால தான் ஒரு நாசரேத்து ஊர்க்காரன்னு சொல்லி நசரேனாகிய இயேசுன்னு சொல்லி அழைச்சாங்க. இப்போ பாருங்க, என்னுடைய பேர் ஜோயல் நேசராஜ். என்னுடைய ஃபேமிலியில் நிறைய ஜோயல் இருக்கிறாங்க. அப்போ எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, இந்த பெயர் சொல்லி பனகுடி ஜோயல், ஆக்கோபுரம் ஜோயல், மதுரை ஜோயல், சென்னை ஜோயல், இப்படி இல்லாமல் அந்த ஊர் பெயர் சொல்லி எங்கள் பெயரை சொல்லுவாங்க. இதே போல் யூதா என்று சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. ஆகவே தான் அந்த பெயர் பின்பதாக யூதா ஸ்காரியத். இந்த ஸ்காரியத் என்பது ஒரு பட்டணத்துடைய பெயர். அதை நீங்கள் மனதில் தெரிய வேண்டும். இந்த பட்டணம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, எருசலேமிலிருந்து 23 மைல், எப்ரோன்லேருந்து 7 மைல் தொலைவில் இருக்கிறது. ஒரு சின்ன பட்டணம். எருசலேமிலிருந்து 23 மைல், எபிரோன்லேருந்து 7 மைல். நீங்கள் பைபிளில் பின்பதாக மேப் இருக்கும். அதில் பாபிலோன் காலத்தில் உள்ள அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா கீழே எருசலேம், எப்ரோன் இருக்கும். அதில் அந்த பகுதியில் உள்ள நடுவு பகுதியில் தான் இந்த பட்டணம் இருக்கிறது, ஸ்காரியோத். அது எந்த தேசம் அப்படின்னு சொன்னால் யூதயா தேசம். ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை 2 பகுதியாக பிரித்தார். 10 கோத்திரம் தனியாகவும் 2 கோத்திரம் தனியாகவும். சாலமனுடைய பிள்ளைகளுடைய காலத்திலிருந்து பிரிந்தது. பிரியும் போது இந்த 10 மற்ற 11 சீசனில் எங்கே உள்ளவங்க தெரியுமா? அந்த சீமோன், யூதா, இந்த யாக்கோபு, இவங்க எல்லாமே எங்கே உள்ளவங்க அப்படின்னா கலிலியாவில் சேர்ந்தவர்கள், கலிலியா நாட்டை சேர்ந்தவர்கள். ஆனால் யூதாஸ்காரியத்து மட்டும் யூதயா தேசத்தை சேர்ந்தவன், பக்கா ஜூயிஸ். எல்லாம் இஸ்ரவேல் தர யூதர்கள் தான். இருந்தாலும் இந்த யூத ஜனங்கள் பிரிக்கும் போது அந்த இஸ்ரவேலர்கள் யூதா கோத்திரம் தனியாய் பிரிந்து வந்தது. அந்த யூதா தேசத்தில் உள்ள ஸ்காரியோத் ஊருக்காரன் தான் யூதா ஸ்காரியத்து, ஒரு யூதன். அப்போ அந்த கலிலியாவை சேர்ந்தவங்க மற்ற 10 பேரும் கீழே இருக்கிறவன் யூதாஸ். இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளும் போது சாதாரணமாக தெரிந்து கொள்ள, ஒரு திட்டத்தோடு தான், தரிசனத்தோடு தான் தெரிந்து கொண்டார். முழுதும் ஜெபம் பண்ணி தான் தெரிந்து கொள்றார். He prayed whole night and he chose them. இப்போ தவறா ஆண்டவர் இயேசு சூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு, தெரிந்து தான் சூஸ் பண்ணியிருக்கிறார். அப்போ தேவன் மேல, அவன் யூதாஸ் மேல தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்திருக்கலாம். கலிலேயா பட்டணத்தை 11 பேர் பார்த்து கொள்ளுவாங்க. ஆனா யூதயா பட்டணத்தை கலக்குவதற்கு, எழுப்புதலை கொண்டு வருவதற்கு யூதாஸ் மேல் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கலாம். இருக்குது, உண்மைதான். காட்டி கொடுக்கணும் ஐயோன் போடப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட அப்பம் புசித்தவன் பிராண சிநேகிதன் மேல் குதிகால தூக்கினான் சொல்லி தாவீது தீர்க்கதரிசனமாய் பாடியிருக்கிறார். அது அகித்தோப்பியலை குறித்து பாடினது இருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாய் பாடப்பட்டது. சங்கீதம் 49:9 இருக்கிறது. அதே வசனம் நிறைவேறினதை நாம் யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். என் குதிகாலை தூக்கினான் போடப்பட்டிருக்கிறது. காட்டி கொடுப்பான் போடப்பட்டிருக்கிறது. காட்டி கொடுக்கப்படுகிற யூதாஸ் போடு. ஆனால் இவன் மரிப்பன் என்று சொல்லி போடவில்லை. நாண்டு கொண்டு சாவான் என்று சொல்லி எழுதப்படவில்லை. தேவன் ஒரு திட்டத்தோடு தான் கதை தெரிந்து கொண்டார். நீங்கள் நெருக்கமானவள் தான், இயேசுவோட கூட இருக்கிறீங்க. இவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா பாருங்க, சகரியாவில் சில காரியம் போட்டிருக்குது. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 13ஆம் வசனம், எரேமியா 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9 வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சகரியாவில் வாசித்தீங்கன்னா 30 வெள்ளிக்காசு போட்டிருக்கோம், தேவாலயத்தில் எரிந்தான் போட்டிருக்கோம், குயம் நிலத்தை வாங்கினாங்கன்னு போட்டிருக்கோம். இது அப்படியே நிறைவேறினது. 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை அவன் விற்று போடுறான், காட்டி கொடுக்குறான். அந்த காசை திரும்ப வந்து தேவாலயத்தில் எரிந்து விடுக்கிறான். அவங்க சொல்லிட்டாங்க ஆசாரியர்கள், இதெல்லாம் காணிக்கை போட முடியாது, இதை குயம் நிலத்தை வாங்கிடுவோம், நிலத்தை வாங்கிடுவோம். இது அப்படியே நிறைவேறினது. யூதாஸ் குறித்து பார்க்க வேண்டும் என்றால், யூதாஸ் யார்? He was one among the 12. One of the 12. 12 பேரில் ஒருவன்.
எப்படி நெருக்கமானவன் தெரியுமா? இயேசுவோடு கூட இருக்கிறவன். கடைசி பந்தியில கூட அவனோடு இயேசுவோடு கூட இருந்தார். இயேசுவை காட்டி கொடுக்கும் போது கூட நீங்க அந்த அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். யோவான் 18:2 ஜூடாஸ் knows a particular place where Jesus was. இயேசு இருந்த அந்த சரியான இடம் கூட தெரியும். ஏனென்றால் இயேசுவோடு கூட இருந்தவன் 3 வருஷம், கூட இருந்தவன், அப்பும் புசித்தவன், கூட அற்புதம்லாம் பார்த்தவன் தான். எல்லாம் முழுவதும் ஜெபம் பண்ணி தெரிந்து கொடுக்கிறார். இயேசு ஏன் சீசர்ல தெரிந்து கொண்டார்னா தம்மோடு கூட இருக்கும்படிக்குன்னு சொல்லி முதல்ல போட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ரீச்சிங், ஹீலிங் மினிஸ்ட்ரி. First he want to be with them, with Jesus. அப்போ இயேசு சீசரை தெரிந்து கொள்ளும்போது யூதாஸும் தெரிந்து கொண்டு இயேசுவோடு கூட இருப்பதற்காக தெரிந்து கொண்டார். யோவான்ல பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் ஃப்ரம் மீ, ட்ராவல் வித் மீ, ஈட் ஃப்ரம் மீ, ட்ரிங்க் ஃப்ரம் மீ, இடத்தில் கற்றுக்கோள், இடத்தில் வந்து பானம் பண்ணு, இடத்துல வந்து பூசி, என்னோடு கூட ட்ராவல் பண்ணு, இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். என்னோடு கூட வந்து நல்ல ஒரு ஸ்லாக்கியம், ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட இருப்பதற்கு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவர் துரோகம் பண்ணல. இயேசு பச்சைபாதம் பார்க்கல. ஆனால் அவரோடு இருக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். எவ்வளவு பெரிய பெரிய நபர்களுக்கு ரட்சிக்கப்படல, இன்னைக்கு சபைக்குள்ள வர முடியல, தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியல. ஆனால் நாம் பெற்றிருக்கிறோமே. முதலாவது 12 பேரில் அவன் ஒருவன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தோடு அந்த வசனத்தை பார்க்கிறோம். 17-18 எங்களில் ஒருவனாக இருந்தான். அவங்க சொல்றாங்க சாட்சியா, எங்களில் ஒருவனாக இவன் இருந்தான். ஊழியக்காரில் ஒருவனாக இருந்தான். ஆண்டவர் குறித்து தெரியும், அற்புதம் தெரியும், தேவன் யார் என்பதை அறிவார். இதெல்லாம் தெரிஞ்சவன் நபர் தான் ஒன்று. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ரெண்டாவது, he was one on the left, இல்லைன்னா he was one on nearby Jesus. இயேசுக்கு பக்கத்தில் இருந்தவன். கடைசி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் சப்பர், கடைசி திருவிருந்து ஆராதனையில் கூட இயேசுவின் பக்கத்தில். இயேசு அந்த துணிக்கையை தோய்த்து யார் கையில் கொடுப்பேனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்றார். அப்படின்னா he did not bypass the bread. அவர் வந்து அப்பத்தை பைபாஸ் கொடுத்து அனுப்பலன்னு போட்டிருக்காது, கொடுத்தாருன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா கொடுக்கிற அளவு பக்கத்தில், இயேசுவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன் தான் யூதாஸ் காரியத்து. அதில் பார்த்தீங்கன்னா துணிக்கை தோய்த்து கொடுத்துருக்கும் போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஹிஸ்ட்ரி படி இப்போ கெஸ்ட்டை அழைச்சிருக்கிறோம், ஃபேமிலி விருந்துக்கு அழைச்சிருக்கிறோம் அப்படின்னா, விருந்துக்கு அழைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபேமிலிக்கு முதல்ல அந்த ஃபேமிலியில் உள்ள மிக முக்கியமான நபர், கெஸ்ட் ஆஃப் ஹானர், அந்த பிரெட்டை எடுத்து அதை பிச்சு நட்ஸ் எல்லாம் வச்சு மேக் பண்ணியிருக்கிற ஜாம் அதில் கொஞ்சம் முக்கி முதலாவது கெஸ்ட் ஆஃப் ஹானர் வந்திருக்கிற முக்கியமான குடும்ப நபருக்கு கொடுப்பாங்க. அது மதிப்பு மரியாதை செலுத்தும் வண்ணமாய் கொடுக்கப்படுகிறது. ஒரு பந்தியில் இருக்கும்போது இதை முதலாவது கொடுப்பாங்க. இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் மதிப்போடு மரியாதையோடு கனத்தோடு துணிக்கையை தோய்த்து கொடுக்கிற யாருக்கென்றால் யூதாஸ் காரியத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அப்பவும் கூட இருக்கிற சீசர்கள் தெரியல. இயேசு 3 வருஷம் கூட இருந்தார், அவளோடு கூட இருந்தார். ஆனால் அப்பவும் கூட இயேசு ஒரு நாள் கூட காட்டி கொடுக்கல. தெரிந்து கொள்ளும் போதே இயேசுக்கு தெரியும், துரோகியான யூதாஸ் தான் போடப்பட்டிருக்கிறது, இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான். யார்ட்டையும் சொல்லலை, நீ தான் என்னை காட்டி கொடுப்பான். கிருபையின் எச்சரிப்பை கொடுத்தார். உங்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இல்லை நானும் கேட்குறாங்க. யூதாஸுக்கும் தெரியும். ஆண்டவர் கிருபையின் எச்சரிப்பை 7 முறை பேசி பார்த்தா மறைமுகமா எல்லாம் கால கழிவிற்கு, ஆனாலும் சுத்தமுடவில் அல்ல, உங்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். சிநேகிதனை முத்தத்தினால் என்னை காட்டி கொடுக்கிறாய், துணிக்கு யாருக்கு தோய்த்து கொடுப்பேன், அவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் புறப்பட்டு போறான், செய்ய வேண்டிய சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லி அனுப்புறாரு. அப்போ கூட சீசன் என்ன நினைக்கிறாங்க, பண்டிகைக்கு ஏதாவது வாங்குறதுக்கு அனுப்பி கொடுறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் இயேசு முன்பதாக சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணிப்பார் பேதுரு, சேவகன் காதை வெட்டுறதுக்கு முன்னாடி யூதாஸ் காலத்தை வெட்டியிருப்பார். துரோகி அல்லவா? தேவன் ரொம்ப நேசத்துக்குரியவர். இயேசுவின் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். மூணாவது, he was one with the back. பணப்பையை சுமக்கிறவர். எங்க பொறுப்பு வேற யாருக்கும் கொடுக்க முடியாதா? ஆண்டவர் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல. 11 பேரும் கலிலேயா உள்ளவர்கள், யூதாஸ் மட்டும் யூதேவில் உள்ளவன். மற்ற கலிலேயா உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இங்க உள்ளவன் கொடுக்கிறார். ஏற்கனவே மத்தேயு வரி வசூலிக்கிறவன், அவனுக்கு டாக்ஸ் கலெக்டர், பணத்தை எல்லாமே அந்த அனுபவங்கள் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ராப்பரா பண்ணுவாரு. ஆனா கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு பாருங்க, திறமை உள்ளவனுக்கோ தாழ்ந்து உள்ளவனுக்கோ ஏற்கனவே உள்ள அனுபவம் உள்ளவனுக்கு கொடுக்கிறவர் அல்ல ஆண்டவர்.
அவர் அப்படி பார்க்கிற கர்த்தர் அல்ல. எவரையும் மேன்மைப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பொறுப்பை கொடுத்தார். பொறுப்பு உள்ளவன் எப்படி நெருக்கமானவர்கள் தெரியுமா? அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவருக்கு பக்கத்துல உள்ளவர்கள், பொறுப்பு நிறைந்தவர்கள். ஊழியத்துல பொறுப்பு இருக்கலாம், சபைக்குள் பொறுப்பு இருக்கலாம், குடும்பத்துல பொறுப்பு இருக்கலாம். கர்த்தர் பொறுப்பை கொடுத்திருந்தார். உண்மை உள்ளவன் என்று சொல்லி எண்ணி இந்த பொறுப்பை கொடுத்தார். ஆனா யூதாஸ்க்கு என்ன ஆச்சுன்னா, ஒரே ஒரு செய்தியை மட்டும் இன்னைக்கு நான் பேச விரும்புகிறேன். வாட் ஹி மிஸ். நெருக்கம் உள்ளவன் தான் எப்படி தூரமா இருக்கிறான். அதனால் என்ன மிஸ் பண்ணா, என்னென்னவெல்லாம் மிஸ் பண்ணா. மிக முக்கியமான 3 காரியம். இப்போ ஏன் அவனுக்குள்ள இப்படி காட்டி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சம் வந்துச்சு யோசிக்கிறேன். நான் மிக முக்கியமாய் he looked at others worship. Don't look others worship, look at yourself and God. மற்றவர்கள் ஆராதிக்கிறதை, மற்றவர்களின் ஆராதனையும் பார்க்க வேண்டாம், உங்களையும் ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்கள். யூதா செஞ்சதை அந்த ஸ்திரீ கலங்கமில்லாத நலதம் என்னும் தைரத்தை கொண்டு வந்து உடைச்சு ஊத்துறாங்களே, அடுத்த ஆராதனை பார்க்கும்போது இவ்வளவு செலவு பண்றாங்களே, ஊழியத்துக்கு இவ்வளவு காணிக்கை கொடுக்குறாங்க, ஐயோ இதெல்லாமே தரித்திரத்துக்கு கொடுத்துக்கலாமே, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாமே, அங்க பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. இதுதான் யூதாஸ் பணப்பையை சுமக்கிறவனா இருந்தான். அடுத்தவனுடைய ஆராதனையை பார்த்தால் நம்முடைய ஜீவித்தை நாம் இழந்து விடுவோம். யூதாஸ் காட்டி கொடுக்க போறதுக்கான காரணம் அடுத்தவருடைய ஆராதனையை நோக்கி பார்த்தான், பண ஆசை. அதையே பாருங்க, பணத்தை குறித்து பேசுறார். இயேசுவை காட்டி கொடுத்து போகும்போது கூட 30 வெள்ளி காசு பணத்தை குறித்து, பணத்தை சுமக்கிறவன். இன்னொன்று கூட இருக்கும், இயேசு கூட பணத்தை சுமக்கிறோம், அவர் தெரியாமல் எடுத்தா கூட அவருக்கு தெரிஞ்சிடும். ஒரு 5 காசு கூட நம்ம அதில் எடுக்க முடியாது. அப்போ வெளியே காட்டி கொடுத்தா, வெளியே அதாவது பிளான் பண்ண நமக்கு காசு கிடைக்கும். பண இச்சையில் பண ஆசை எல்லாத்தையுமே வேறு. இதில் யூதாஸ் விழுந்து போயிருக்கலாம். இப்போ யூதாஸ்க்கு இன்னொன்று இருக்கும். அப்போ இயேசு ஊழியம் செய்த நாட்களில் பாருங்க, இயேசுவோடு கூட நெருக்கமான சீசர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு எப்பவுமே கூட இருப்பாங்க. அப்போ இவனுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கும், தாழ்வு மனப்பா, ஐயோ என்ன ஒரு சேர்க்கலையே. அப்போ இயேசு மறைச்சிட்டாருன்னா இதை 11 பேரும் கலிலேயாவில் உள்ளவர்கள், நமக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டாங்க, இருக்க பதவியும் போயிடும், நம்மளை யாரும் எதுவும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம், எண்ணம் யூதாஸ்குள் இருந்திருக்கலாம். இயேசு உயிர் வாழும் போதே 3 தான் கூட்டு அலைகிறாரு. அப்போ இயேசு மறைச்சிட்டாருன்னு நமக்கு மதிப்பு இல்லை, நம்ம தலைவராக மாற முடியாது, லீடரை மாற்ற மாட்டானுங்க. அப்போ வெளியே போயாச்சுன்னா நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான காரியம், நீங்கள் மற்ற நபருடைய ஆராதனை பார்க்க வேண்டாம். அவன் எப்படி ட்ரெஸ் போட்டுருக்கான், எப்படி அதை பண்ணுறான், எப்படி அண்ணன் அதை என்ன பண்ணுறான், அந்த சர்ச்சு இப்படி இருக்குது, அந்த சர்ச்சு அப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரல. லுக் அட் யோர் செல்ஃப், லுக் அட் காட். உங்களையும் தேவனை மட்டும் ஆராதனை நேரத்தில் பாருங்கள். மற்றவங்கள வாழ்க்கையை டோன்ட் கம்பேர் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ். மற்றவர்களையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு அது காரணமாய் மாறிவிடும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. யூதாசை குறித்து சில காரியத்தை நான் தியானிக்கிறேன். வாட் ஹி மிஸ்ட், என்னத்தை இழந்தான். யூதாசுக்காக பல முறை பேசி பார்த்தார், ஆனால் தன்னுடைய ஜீவித்தை இழந்து போனான். மிக கொடூரமாய் செத்தான், நாண்டு கொண்டு செத்தான். அவனுடைய குடல்கள் வயிறுலாம் வெடிச்சு போய் செத்தான். சரியா சாக கூட தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் யூதாசும் ஒரே நாள் தான் மரிச்சாங்க. இயேசு மத்தியானம் மரிச்சார், மாலை. யூதாஸ் மத்தியானம் மரிச்சா, இயேசு மாலை மரிச்சார். ஒரே நாள் மரிச்ச இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் மாறினார். அன்றைக்கு மரித்த யூதாஸ் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு இல்லாதவனாய் மாறினார். ஆனா யூதாஸ் இயேசு கிறிஸ்து பாடுபடும் போது, அடிக்கப்படும் போது சிலுவை பக்கத்துல யூதாஸ் வரல. முதல்ல என்ன மிஸ் பண்ண அப்படின்னா, he missed the forgiveness of Jesus Christ. He missed the pardon of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பை இழந்தார். இயேசு சிலுவையில சத்தம் போடுற ஒரு ஜெபம் பண்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. Lord forgive them what they are doing, they do not know. அவர்கள் தெரியல, மன்னிச்சிருங்க ஆண்டவர். இந்த வார்த்தை
அவரை குத்தினவருக்கு அடிச்சவருக்கு மட்டும் இயேசு சொல்ல, இந்த வார்த்தை முழு உலகத்துக்காக சொல்லுகிறார். இந்த வார்த்தை கதறி சொல்லும் போது, என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டி, இவர்களை மன்னியும், ஃபர்கிவ் them. 7 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து சிலுவையில கூட கடைசியாக மன்னித்தார். சிலுவை கள்ளன் இவரை பார்த்து மெய்யாகவே இவர் நீதிபரர் என்று சொல்லுகிறார். குற்றம் இல்லாதவர் கேட்கிறான், ஒரு அனுக்கிரகம் பண்ணும், ஒரு கூட பரதேசில் நான் இருக்க வேண்டும். சிலுவை கள்ளன் ரட்சிக்கப்படுகிறான். சிலுவை கள்ளன் அவனே ரட்சித்தார். இயேசு மன்னித்தார். 100க்கு அதிபதி இயேசு மரித்த பின்பு பாருங்க, மெய்யாகவே நீதிபரர். 100க்கு அதிபதி ரட்சிக்கப்படுறார், அவருக்கு மன்னிப்பு வந்தது. 100க்கு அதிபதி என்று சொன்னால் அவருக்கு கீழே 100 பேர் இருப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். 100க்கு அதிபதி குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். பேதுரு என்ன பண்றாருன்னா, அவர் செஞ்ச தவறு இயேசு தெரியாதுங்கிறாரு. I did not know Jesus who he is. No. அவர் எனக்கு தெரியாது. He denied Jesus, but Judas he betrayed Jesus. ஆனா டினைர் பண்றதா, இயேசுவை காட்டி கொடுக்கறதா, இயேசுவை மறுதலிக்கிறது எது பெரிய தப்பு? இயேசு மறுதலிக்கிறது பெரிய தப்பு. இயேசு மறுதலிக்கிறது தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை மறுதலிக்கிறது பெரிய தப்பு. இயேசுவை யார்தான் தெரியாதார், சபிக்கும் சத்தியமும் தொடங்கினார். இயேசுவை தெரியும் என்று சொன்னவன் கல்லறையாய் மாறினான். இயேசுவை தெரியாது என்று சொன்னவன் கற்பாறையாய் மாறினான். Peter said, I did not know Jesus. But Judas said, I know very well him. அவரை பத்தி எனக்கு தெரியும், நான் காட்டி கொடுக்குறேன். பேதுருவுக்கு மன்னிப்பு இருந்ததுங்க. He became as a rock. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். கேபா, கற்பாறை. சபைகளுக்கெல்லாம் முதல் பிஷப் யார் தெரியுமா? பீட்டர், பேதுரு. பேதுரு பயன்படுத்தினார். பேதுருக்கு மன்னிப்பு இருந்தது. முழு உலகத்துக்கு மன்னிப்பு இருந்தது. சிலுவை ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆனால் யூதாசே, ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணி இயேசுவின் சிலுவை பக்கத்துல வந்திருந்தனா உனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கும், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும். யூதாஸ், நீ பாவ மன்னிப்பு இழந்து போன. எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. பாவத்தை மன்னிப்பை இழந்தவன். ஆனா மற்ற உலகம் முழுவதும் இன்றைக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கதறி கொண்டிருக்கிறார். இயேசு தேடி இருப்பார், யூதாஸ் இருக்கிறானா மன்னிச்சிடலாமே. இது தேவ திட்டம் தானே. காட்டி கொடுக்க வேண்டும், அவர் அடிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், சிலுவையில மரிக்க வேண்டும் என்பது தேவ திட்டம் தானே. ஆனா யூதாஸ் தன்னுடைய ஜீவித்தை இழந்து போனானே. யூதாஸ் இழந்தது போல் நீங்க இழந்து விட வேண்டாம். இயேசு மன்னிக்கிறவர். எப்பேற்பட்ட பாவி இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிற கர்த்தர். இளையகுமார் திரும்பி வரும்போது மன்னித்து ஏற்றுக்கொண்டார். இயேசு அறிக்கை செய்ற, நான் பாவி, அசுத்த உதடுகள் என்று சொல்லும் போது கர்த்தர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார், ஊழியரை மாற்றினார். அநேக பரிசுத்தவான்களை பார்க்க முடியும். தாங்கள் அறிக்கையிட்டார், நான் பாவி என்று சொல்லும் போது கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒருவர் மட்டுமே இரட்சகராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டுகிறது. சிலுவை பக்கத்தில் மட்டும் அன்னைக்கு சும்மா வந்து நின்றிருந்தார்னா பாவ மன்னிப்பை பெற்றிருப்பார். அவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கலாம். இல்ல, இழந்துட்டார். இரண்டாவது, he missed a piece of God. தேவனுடைய சமாதானத்தை இழந்தார். இயேசு பிறக்கும் போது நல்ல ஒரு செய்தி, சமாதான காரணர் பிறந்திருக்கிறார், சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர் என்று போடப்பட்டிருக்கிறது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம் உண்டாவதாக. இயேசு ஊழியம் செய்த நாட்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். இயேசு மரிப்பதற்கு கொஞ்சம் முன்பதாக சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தருகிற இரட்சகராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து மிக ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு கூட வேண்டுதல் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோமே. சமாதானம் தருகிற இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு. சமாதானம் தருகிறவர் கர்த்தர். உயிர்த்தெழுந்துட்டார் இயேசு. அன்றைய மாலையில் பார்த்தீங்கன்னா சீசர்கள் யூதருக்கு பயந்து நிமித்தமாய் பூட்டி போட்ட கதவுல இருக்கிறாங்க. பயந்து போய் இயேசு போய் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பீஸ் பி வித் யூ. மீண்டும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த சமாதானத்தை
இழந்தான். சமாதானம் இல்லாத நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை தாமாகவே நியமித்தான். உங்கள் வாழ்க்கையின் முடிவை நீங்கள் நியமிப்பது அல்ல. தற்கொலை ஒரு முடிவல்ல, அது பிசாசுடைய ஆவி. தற்கொலை உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் பிசாசுடைய ஆவி தங்கியிருக்குது என்று சொல்லி அர்த்தம். தேவன் ஜீவன் கொடுக்கிறவர், இந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைபடிக்கு வந்தேன் என்று சொன்னவர். தற்கொலை எண்ணத்தோடு வாழ வேண்டாம், இதுக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. எலியா பாருங்க, தாமாகவே சாக முயற்சி பண்ணல. எசேபேலுடைய கையிலேயே சாக வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணல. வனாந்தரத்தில் வந்துட்டு போதும் ஆண்டவரின் உயிர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என் வாழ்க்கை போன நீங்க தான் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும். எலியா கடைசி வரைக்கும் சாகவில்லை. இன்றைக்கும் எலியா உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுழற்காட்டில் எடுத்துக்கொண்டார். மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர், ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. இன்றைக்கு யாரையும் நான் செத்துறணும் நரகத்து போய் விடுவோம். இந்த குழப்பம் யூதாஸ்குள்ள ஐயோ காட்டி கொடுத்தனே, குற்ற உணர்வு, பாவ உணர்வு இருந்தால் மீட்கப்படுவோம். பரிசுத்தாவின் உணர்த்துவார். குற்ற உணர்வு நமக்குள் இருந்து கொண்டிருந்தால் நாம் இன்னும் திரும்ப பாவத்துக்குள்ளேயே ஆக்கப்பட்டு நாம் மரணத்துக்கு நேராய் போய் விடுவோம். குற்ற உணர்வு விடுதலை தருகிற இரட்சகராக இயேசு கிறிஸ்து. குற்ற உணர்வு வேண்டாம், என்னை மன்னிப்பார் இயேசு. கிருபை உள்ள தேவன் என்னை சுத்திகரிப்பார். இந்த குற்ற உணர்வோடு சமாதானத்தை அற்றவன் தான் யூதாஸ். 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவன். எத்தனை குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்ததை அவர் பார்த்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு ஊழியத்தை அனுப்பும் போது கூட சொல்லி அனுப்பணும், நீங்க போகும்போது உங்க சமாதானத்தை, இந்த வீட்டுக்கு போனா சமாதானத்தை சொல்லுங்க. சமாதான பாத்திரம் அந்த வீட்டில் இருந்தா சமாதானம் தங்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் யூதாஸ் காரியத்து சமாதானத்தை இழந்து போனார். He missed the peace of God. ஆனால் இவரெல்லாம் சமாதானம் பெற்று மற்ற சீசர்கள் ஊழியம் செய்தாங்க. சபைகள் சமாதானம் பெற்று பெருகினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் யூதாஸ் சமாதானத்தை இழந்தான். சமாதானத்தை இழந்து குழம்பி போய் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி போனான். உலகம் முழுதும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் சொந்த ஜீவன் நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? 3வது, he missed the power of God. மற்ற 11 சீசர்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் யூதாஸ் காரியத்து பரிசுத்தாவின் வல்லமையை பெறவில்லை. தீர்க்கதரிசனத்தை கேட்டிருந்தார். இயேசு சொல்லும் போது கேட்டிருந்தார், நான் போய் தேர்ச்சரவாளனை அனுப்புவேன், எல்லாம் தெரியும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த நாளுடைய மாலை நேரத்தில் அவங்க மேலே ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பேதுரு பயன்பட்டார். ஒன்றுக்கும் உதவாத பேதுரு, மீன்பிடி தொழில் செய்தவர், படிப்பறிவு இல்லாதவர். பேதுரு யோவான் பேசுகிற தைரியத்தை பார்த்து இவள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அபிஷேகத்தை பெற்று பயன்பட்டார். கர்த்தருடைய அபிஷேகம் ஒருவனை மாற்றும். எத்தனையோ பேரை மாற்றினது. எழுப்புதலின் பாத்திரமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தினார். ஆனால் அந்த யூதாஸ் தேவ வல்லமையை பெற்றிருந்தார் என்று சொன்னால் ஸ்காரியோத் பட்டத்தை கலக்கியிருக்கலாம், யூதேயா தேசத்தை கலக்கியிருக்கலாம், எழுப்புதலின் பாத்திரமாய் மாறிருக்கலாம். எப்பேற்பட்ட பெரிய பெரிய கொடூரங்களை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஏன் யூதாஸை ரட்சித்திருக்க மாட்டாரா? இயேசுவோடு கூட இருந்தவர் தானே, இயேசு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தவர் தானே, பொறுப்பு உள்ளவர் தானே, இயேசுவை குறித்து அறிந்தவர் தானே, இயேசு பந்தி இருந்தவர் தானே, இயேசுவோடு கூட ஆசீர்வாதத்தை பெற்றவர் தானே. ஆனால் வல்லம் இழந்தார். மிக முக்கியமாய் he missed the power of resurrection. உயிர்த்தெழுதலின் வல்லம் இழந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். முதலாவது உயிர்த்தெழுதலின் பங்குள்ளவர் இயேசு கிறிஸ்து. முந்தினவர் இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். யூதாஸ் கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, யூதாஸ் தன்னுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை இழந்து போனான். 2வது சமாதானத்தை இழந்து போனான். 3வது தேவ வல்லமை இழந்து போனான். பாவ மன்னிப்பு இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், இயேசு இரத்தம் இல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, சமாதானம் இல்லை, வல்லமை இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை. ஒருவேளை யூதாஸை போல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுக்கிறார். சிலுவை பக்கத்தில் வாங்க, இயேசுவின் சிலுவை பக்கத்தில் வாங்க. இயேசுவின் இரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது. அவர் மன்னிக்கிறவர் வெளிப்படுகிறார். இன்றைக்கு மன்னிக்கிற கர்த்தராய் வெளிப்படுகிறார். கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர், மன்னிப்பதில் வல்லவர் அவர். ரகசிய பாவங்கள் இருக்கலாம், துரோகங்கள் இருக்கலாம், ஆனால் மன்னிக்கிற கர்த்தர் திரும்ப உங்களை பயன்படுத்த வல்லவர் அவர். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருகிற கர்த்தர், திரும்ப பயன்படுத்துகிற கர்த்தர். பேதுருவை பயன்படுத்தினார்னா ஏன் பயன்படுத்த முடியாதா உங்களை? கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான், திட்டத்தோடு தானே கர்த்தர் அன்னைக்கு 12 சீசர்ல அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். தன்னுடைய ஜீவித்தை நஷ்டப்படுத்தி போனானே,
தன் ஜீவியத்தை இழந்து போனானே. இயேசுவை குறித்து நன்றாய் அறிந்திருக்கலாம், தேவ சபைக்கு போகலாம், கத்தருக்காய் கொடுக்கலாம், பல வருஷ விசுவாசியா இருக்கலாம், ஊழியம் செய்யலாம். ஆனா யூதாசை போல துரோகியா இருந்தால் நாம் ஜீவன் நஷ்டப்படுத்தி விடுவோம், நரகத்துக்கு தான் போவோம், பரலோகத்துக்கு போக முடியாது, வீழ்த்தல முடியாது. அது எப்படி சாத்தியமாய் மாறும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றே சுத்திகரிக்கக்கூடியது. இந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். ஒருவேளை யூதாசை போல இயேசு பக்கத்துல இருக்கிறேன், ஆவிக்குரிய சபையில தான் இருக்கிறேன், நன்றாய் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், திருவிருந்து கூட எடுக்கிறேன், ஆனால் ரகசியமாய் தேவனுக்கும் உங்களுக்கும் பெரிய பிளவு ஒன்று இருக்கிறது. ரட்சிப்புக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. தாவீது சொல்ற, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்குள் தந்து, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். ஒரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. முடிவு பெருந்து நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். யூதாசை போல நம்முடைய ஜீவத்தை இழந்து விட வேண்டாம், ஆத்துமாவை இழந்து விட வேண்டாம். பாவ மன்னிப்பை தருகிறவர் உண்டு. He was participated but not impart. யோவான் 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 5 அப்பத்து 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறார். 12 கூட நிறைய மிச்சம் வருது. அப்ப அதுல ஒரு கூட அவர் சுமந்து வந்திருப்பார். பின்பதாக இயேசு பேசுறாரு, சத்தியத்தை உபதேசம் பேச ஆரம்பிக்கிறார், திருவிருந்த குறித்து, மெய்யான அப்பத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். சொல்லி இது கடினமான உபதேசம், இதை யாரு கேட்பா? யோவான் 6:60 இது கடினமான உபதேசம்ங்கிறாங்க. யோவான் 6:66 இது முதற்கொண்டு அவங்க பின்வாங்கி போயிட்டு இருக்கிறாங்க சீசர்கள். அப்புறம் சொல்றாரு, உங்களில் ஒருவன் திருடனா இருக்கிறான். இது யூதாசை குறித்து அப்படி சொன்னார். ஐயா அம்மா, யூதாசை போல நாம் இழந்து விட வேண்டாம், யூதாசை போல நாம் இழந்து விட வேண்டாம். கர்த்தர் உங்களை மன்னிக்க வல்லவர். அன்றைக்கு யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கடைசி திருவிருந்தில் எல்லாருடைய கால்களை கழுவுகிறார். இயேசு எவ்வளவு இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர். அவருக்கு நாம் துரோகம் பண்ணலாமா? சத்தியத்துக்கு துரோகம் பண்ணலாமா? உபதேசத்துக்கு துரோகம் பண்ணலாமா? ஒவ்வொருடைய காலை கழுவுறார், பணிவிட செய்கிறார். செஞ்சுட்டு கடைசியில் சொல்றார், இது கிருபையின் எச்சரிப்பை யூதாசுக்கு இயேசு சொன்னார். எல்லோருமே சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் சுத்தம் உள்ளவர்கள் அல்லன்னு சொல்றார். He washed but not clean. இயேசு யூதாசுடைய காலையும் கழுவினார். அப்போ அது உணர்வு வந்திருக்கலாம், எவ்வளவு தாழ்மையா இயேசு என் காலை கழுவுறார். உள்ளத்தை ஒப்பு கொடுத்திருந்தா உள்ளத்தையும் சேர்த்து கழுவிருப்பார் இயேசு. He was sympathetic but not sincere. இயேசு சொல்ற, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஒவ்வொருத்தர கேட்கிறாங்க, நானா? பீட்டர் சொல்ல, நானா? am I? ஜான், am I? யூதாஸ் கேட்கிறார், am I? நானா? யூதாஸுக்கு தெரியுமா தெரியாதா? நான் தான் காட்டி கொடுக்க போறேன். ஒரு நடிப்பு, எல்லோருக்கு முன்பதாக. There is no sincerity. Sincere worship is going on. அந்த அம்மா அவங்களுக்கு முடிந்ததை தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு தன்னுடைய இருதயத்தை தேவ சமுத்திரம் ஊற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த அம்மா இயேசுடைய பாதத்தை முத்தம் செய்தாங்க. வேதத்தில் 2 பேர் இயேசுவை முத்தம் செய்தாங்க. ஒன்று மரியாள் அம்மா இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்தாங்க. இன்னொன்று யூதாஸ் இயேசுடைய கன்னத்தில் முத்தம் செய்தான். He called but not consecrated. இவர் ரபின்னு அழைப்பார், போதகரே. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் இயேசு எப்படி அழைக்கிறீங்க? ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது? அவர் ஜெபிச்சு என்ன கண்டேன்? தேவ சமூகத்தை போய் என்ன கண்டேன்? ஆண்டவர் துரோகம் பண்ணாரு, தவறு நடந்து போச்சு. அவர் தீவை செய்கிற தேவன் அல்ல, நன்மைக்கு ஏதுவாய் சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்னைக்கு நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறோம். நீ வாசிக்கும் போது யோவான் 13:30 யூதாஸ் துணிக்கையை பெற்றுக்கொண்டு கடந்து போனான். அது ராக்காலமாக இருந்தது. யோவான்ல சில ராக்காலம் இருக்கிறது. யோவான் ராக்காலத்தை குறித்து எழுதுறாருன்னா, யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் இருக்கிறதுன்னு சொல்லி யோவான் 9:4 இருக்கிறது. யோவான் 11:10 இரவிலே நடந்தால் அவன் இடறுவான். யோவான் 21:3 பார்த்தீங்கன்னா, சீசர்கள் ராத்திரி முழுவதும் பிரயாசப்படுறாங்க, ஒன்னும் அகப்படல, ராத்திரி முழுவதும். யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நிக்கோதேமேஸ் ராத்திரியில இயேசுவிடத்தில் வருகிற ராக்காலத்தை குறித்து யோவான் பேசுறாருன்னா, ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராக்காலத்தில் யூதாஸ் போய் நுழைந்தான். யோவான் 13:30.
அப்படி என்றால் பாவ மன்னிப்பு இல்லையா? சமாதானம் இல்லையா? வல்லமை பெற்றுக்கொள்ளலையா? சிலுவை பக்கத்தில் வரவில்லை என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்து வருகை பின்பதாக உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலத்தில் மாட்டிக்கொள்வோம். அன்றைக்கு கிரியை செய்ய முடியாத ராக்களமாய் இருக்கும். கிருபையின் வட்டத்தை விட்டு நாம் வெளியே போகும் என்று சொன்னால் எவ்வளவோ கதறினாலும், எவ்வளவோ கெஞ்சினாலும், எவ்வளவோ போராடினாலும் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்க மாட்டார், மன்னிக்க மாட்டார். கிருபை உள்ள தேவன் தான். அதே சமயத்தில் அவர் மிகவும் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். யோவான் 1 யோவான் 2 யோவான் வாசிக்கும் போது எழுதுகிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள். வெளிச்சத்தை குறித்து எழுதுகிறார். யோவான் ஆரம்பிக்கும் போது கூட இந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர் மெய்யான ஒளி இரட்சகராக இயேசு கிறிஸ்து, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஆனால் யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தவன் இல்ல, யூதன் தேவ திட்டம் உள்ளவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், துதிக்கிறவன் என்று சொல்லி பெயர் பெற்றவன். ஆனால் ரா காலத்துக்குள் பிரவேசித்தான். வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பின்மாற்றத்துக்குள் போய் ரா காலத்துக்குள் போயிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு வெளிச்சத்தை தருகிற இரட்சகராக இயேசு இருக்கிறார். அவரை வெளிச்சம், அவரை ஒளியை தேடி அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஒருவேளை உங்களுக்குள் பாவ உணர்வு, குற்ற உணர்வு, நான் பாவம் செஞ்சிட்டேனே, துரோகம் பண்ணிட்டேனே, இப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இதுவே சரியான ஒரு நேரம். இன்றைக்கு ரட்சணியத்தினால், இன்றைய அனுக்கிரகத்தின் காலம். உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார், விடுதலை தருவார், விடுதலை தருவார். பேதுருவை மாற்றினது போல் உங்களை மாற்றுவார் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அப்படியே உங்களை அர்ப்பணியுங்கள். அன்பு தகப்பனே, இவர்களுக்காக ஜெபிக்கிறப்பா. யூதாசை போல வாழ்க்கை இழந்துடக்கூடாதே. யூதாசை போல துரோகம் உள்ள இருதயம் இருக்கும் என்று சொன்னால் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்மோடு கூட இருக்கிறவன், உம்மோடு கூட அப்பம் சாப்பிடுகிறவன், உம்மோடு கூட நடக்கிறவன், உம்மோடு கூட ஊழியத்தில் பங்குள்ளவன், ஆண்டவரே பொறுப்பை பெற்றவன், ஆனாலும் ஆண்டவருக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறான். பண ஆசையினால், பதவி ஆசையினால் ஆண்டவருக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. யூதாஸ் ராக்காலத்துக்குள் போனான். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். ஒருவன் இரவில் நடந்தால் இடருவான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ராக்காலத்துக்குள்ள போயிடக்கூடாது, கிருபை காலத்தை விட்டு போயிடக்கூடாதப்பா. அனுக்கிரகத்தின் காலத்தில் கர்த்தர் ஜனங்களை ரட்சிப்பீராக. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ரட்சிக்கப்படாமல் இருப்பார் என்று சொன்னால் இவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் ரத்தம் இவர் மேலே தெளிக்கப்படுவதாக. நிலைக்காலில் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். ராகாப்புடைய வீட்டில் அந்த சிவப்பு நூல் தொங்கப்பட்டது போல இவர்களுடைய வீட்டில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு மீட்கப்பட போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராகாபின் குடும்பத்தை ரட்சித்தது போல ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். விளந்திடக்கூடாதப்பா. ஆத்மாவை இழந்திடக்கூடாதே, நரகத்துக்கு போயிடக்கூடாதே. பரலோக வாஞ்சை உண்டாகட்டும். பாவ மன்னிப்பு உண்டாக போறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ சமாதை பெற்றுக்கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் கர்த்தர் மாற்ற போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord.